மத்திய அரசு மாநில அரசு நிவாரணம் கேட்டிருக்கு சார். மத்தியிலிருந்து ஒரு குழு பார்வையிட்டு இந்த நிவாரணம் எல்லாம் பாதிப்பு எல்லாம் கடனா இருக்குன்ற மாதிரி ஒரு அறிக்கை கொடுத்திருக்காங்க. அது மீறியும் இன்னும் மத்திய அரசு மாநில அரசு நிவாரணம் தராது பார்த்தீங்கன்னா சார் இப்பதானே சொன்னேன். முதல் கட்டம் படிப்படியா அவர்கள் செய்வார்கள் அப்படி சொன்ன. வெளிப்படை தன்மையும் தேவை. சென்னையில எவ்வளவு கோடி செலவு பண்ணாங்க? சென்னை கிட்டத்தட்ட 4-5 நாள் கார் போல கப்பல் தானே போச்சு, சென்னையில படகு தானே போச்சு இல்லையா? இதெல்லாம் மக்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிறது, பயத்தை ஏற்படுத்துகிறது, மத்திய அரசுக்கே ஒரு வியப்பை ஏற்படுத்துகிறது. வேறு எந்த மாநிலத்திலும் நடக்காதது சில நேரத்தில் தமிழகத்தில் நடக்கும் போல என்ற சந்தேகம் ஏற்படுகிறது. மாணவர் அணிக்கு இந்த தேர்தலில் வாய்ப்பு கிடையாது. மாணவர் அணி இல்ல எங்களிடம் கோடீஸ்வரர்கள் மற்ற கட்சிகள் போல கிடையாது. கோடீஸ்வரர்கள் குறைவு. எங்கள் கட்சியில நிற்பவர்கள் குறிப்பிட்டவர்கள் தான் நிற்க முடியும். காரணம், சொந்த பணத்திலே சம்பாதித்து செலவு செய்யக்கூடியவர்கள். இதுல ஒளிமுறை எனக்கு கிடையாது. முழு பூசணிக்காயிலே நான் சோற்றை மறைக்க கூடாது. இதே கேட்டீங்கன்னா, சட்டமன்ற தேர்தல் கேட்டீங்கன்னா எல்லா அணியிலும் நிக்கிறதுக்கு வாய்ப்பை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணலாம். அந்த அளவுக்கு யாரும் பெருந்தலைவர் காமராஜ் காலத்திலிருந்து என்னோடு இருப்பவர்கள் கூட இன்னும் கோடீஸ்வரர் ஆக முடியவில்லை. ஏமனவர் பெருந்தலைவர் காலத்திலிருந்து என்னோடு இருப்பவர்கள் கூட இன்னும் கோடீஸ்வரர் ஆக முடியவில்லை. அதுதான் உண்மை நிலை. அதற்கு பெயர்தான் நேர்மை, எளிமை, தூய்மை, வெளிப்படை தன்மை. சார் போராட்டம் அறிவிச்சிருக்கு. ஆமா ஆமா. ஏன் சார் இந்த தொழிலாளர்கள் பிரச்சனையிலே, போக்குவரத்து தொழிலாளர்கள் பிரச்சனையிலே 9ஆம் தேதி என்று அனைத்து சங்கங்களும் போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். அவர்களை வாட்டி வதைக்காமல் தமிழக அரசு தயவு கூர்ந்து அவரிடம் கலந்து பேசி நியாயமான முறையிலே பிரச்சனைக்கு தீர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி சார், ரொம்ப லேட் ஆகிடுச்சு.